light passes from air into flint glass. அப்போ rarer to denser. இங்கே mu of air வந்து என்னது 1. mu of flint glass வந்து மியூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லைட் ரே இங்கே வந்துச்சுன்னா இது நார்மல். ஸோ இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் தீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இது. ஏன்னா டென்சர் ரேரர்லேருந்து டென்சருக்கு வர்றதுனால இது பெண்ட் டுவர்ட்ஸ் நார்மல். ஸோ இதை நான் வந்து ஃபைன் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, வாட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் மஸ்ட் த லைட் ஹேவ் ஸோ தட் காம்பனண்ட் ஆஃப் இட்ஸ் வெலாசிட்டி பர்பெண்டிகுலர் டு த இன்டர்ஃபேஸ். இது என்னுடைய இன்டர்ஃபேஸ். இதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிறது என்ன காம்பனண்ட், வெலாசிட்டி காம்பனண்ட். ரெண்டு மீடியமே சேம் ஆகிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ என்னுடைய வெலாசிட்டி ஏர்ல வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் எவ்வளோ பாயிண்ட் எடுத்துக்கிறோம், இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு வாட் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர். ஸோ அதனால நான் வந்து வெலாசிட்டி இன் ஏர் வந்து என்னது சி. வெலாசிட்டி இன் மீடியம் நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், இட் இஸ் v1. பட் வெலாசிட்டி இன் மீடியம் என்ன நம்ம என்ன பண்ணலாம், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தெரிஞ்சதுன்னா refractive index is equal to c by v. So v will be equal to what, c by mu ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். கரெக்டா? ஸோ அதை தான் நான் இங்கே யூஸ் பண்ணிப்பேன். இப்போ இந்த காம்பனண்ட் சினா இது என்னது, இது வந்து எனக்கு c by mu. இந்த வெக்டார் இது என்னது எனக்கு c வெக்டார். இது வந்து என்னது பர்பெண்டிகுலர் டு த இன்டர்ஃபேஸ். இப்போ நீங்க இதை ரிசால்வ் பண்ணீங்கன்னா இந்த காம்பனண்ட் தானே, இந்த பர்பெண்டிகுலர் காம்பனண்ட் should remain same. அப்போ இது என்னது, இது adjacent to the theta, so it is c cos theta வரும். அதே மாதிரி after refraction என்னது, this is my c by mu. கரெக்டா? அப்போ இதுக்கு இன்டர்ஃபேஸுக்கு பர்பெண்டிகுலர் காம்பனண்ட் இந்த காம்பனண்ட். இந்த என்ன ஆங்கிள் 5. இப்போ c by mu cos 5. இப்போ given என்னது, கண்டிஷன் என்னது, c cos theta. இந்த காம்பனண்ட் c cos theta, இது வந்து என்னது c by mu cos 5. ரெண்டும் வந்து ஈக்குவலா இருக்கணும்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ ஈக்குவல் பண்ணா சி கேன்சல் ஆகுமா, மியூ காஸ் தீட்டா வந்து என்னது காஸ் 5 ஆயிடும். ஸோ இது ஈக்குவேஷன் 1. எனி டவுட்? சரி, ஸ்னெல்ஸ் லா அப்ளை பண்ணுங்க. பை ஸ்னெல்ஸ் லா mu1 1 sin theta refractive index corresponding sin of the time. So 1 sin theta must be equal to what, c by mu cos. கரெக்டா? ஒரு நிமிஷம், c by mu velocity refractive index into sin of the time. Snell's law இல்லையா, by Snell's law 1 sin theta mu1 sin I must be equal to mu1 to sin I. அப்போ எனக்கு இங்க வந்து என்னது sin theta by mu will be equal to sin phi. சரியா? இது ஈக்குவேஷன் 2. ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு, ஸ்கொயர் அண்ட் ஆட். 1 and 2 ஸ்கொயர் பண்ணிட்டு ஆட் பண்ணுங்க. ஸோ மியூ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை மியூ ஸ்கொயர் மஸ்ட் பி ஈக்குவல் டு வாட், சைன் ஸ்கொயர் 5 பிளஸ் காஸ் ஸ்கொயர் 5. சைன் ஸ்கொயர் 5 பிளஸ் காஸ் ஸ்கொயர் 5 1 ஆயிடும். ஸோ இங்கே வந்து மியூ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நான் எப்படி எழுதலாம், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம் இல்லையா. ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை மியூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு திஸ் இஸ் 1. ஸோ இது வந்து மியூ ஸ்கொயர் மைனஸ் மியூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை மியூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. சைன் ஸ்கொயர் தீட்டா காம்பனண்ட் மட்டும் இந்த இடத்துல வச்சுட்டு, ஸோ இது வந்து என்னது 1 பை மியூ ஸ்கொயர் மைனஸ் மியூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இந்த மியூ ஸ்கொயர் இங்கே கொண்டு வந்தால் 1 மைனஸ் மியூ ஸ்கொயர். சரியா? இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணோம்னா 1 பை மியூ ஸ்கொயர் மைனஸ் மியூ ஸ்கொயரை நம்ம எழுதணும்னா a பிளஸ் பி a மைனஸ் பி, a plus b into a minus b. So என்ன ஆயிடும், இங்க வந்து LCM 1 plus mu square by mu, இது வந்து 1 minus mu square by mu. கரெக்டா? So sin square theta வந்து 1 minus mu square divided by, இதுக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம்ப்பா, சரி இதை கீழே கொண்டு வந்துக்கோங்க. அடுத்த ஸ்டெப்ல 1 minus mu square divided by, இது எழுதினீங்கன்னா 1 plus mu square 1 minus mu square divided by mu into mu square. So இந்த mu square மேலே போயிடும், இந்த 1 minus square 1 minus mu square cancel ஆயிடும். So mu square upon 1 plus mu square. கரெக்டா? So sin square theta இல்லைனா sin theta என்னப்பா, mu upon under root 1 plus mu square.
கரெக்டா? நமக்கு வந்து ஆன்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ இதுதான் ஆன்சர். பட் ஆன்சருக்கு பொறுத்து இருக்கணும். சைன் இப்போ ஆப்ஷன் 2 வராது. கரெக்டா? ஏன்னா நமக்கு ஆன்சர் வரல. பட் மற்ற ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று வருதான்னு பார்க்கறதுக்கு ட்ரையாங்கிள் மெத்தட்ல காஸ் தீட்டாவும் சைன் தீட்டாவும் பாருங்க. ஓகே, ஸோ சைன் தீட்டா இதுனா ஆப்போசிட் வந்து எனக்கு மியூ, இது வந்து அண்டர் ரூட் 1 ஸோ அட்ஜசன்ட் சைடு என்னவா இருக்கும்? அண்டர் ரூட் திஸ் ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணும்போது நான் ஸ்டெப்போடு எழுதுறேன், நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ 1 plus mu square minus mu square which is 1. சரியா? அப்போ adjacent by hypotenuse இல்லையா? 1 plus mu square. So this answer is wrong. ஸோ இது ரெண்டுத்துல தான் எதாவது வேணும். tan theta பாருங்க. tan theta என்னது? opposite by adjacent. கரெக்டா? ஆப்போசிட் என்னது? mu. adjacent 1. ஸோ theta வந்து tan inverse of mu. ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. எஸ். 4000.